வெண்கல உண்டியலில் சில்லறை காசுகளை குலுக்கியது போன்று ஒரு குரல். காமெடிக்கென்றே கடவுளால் படைக்கப்பட்ட குரல். இவர் காமெடியில் பெரிய சமூக கருத்துக்களோ அல்லது சரவடியாகவோ காமெடியோ இருக்காது. ஆனால் குரல் வளம் மூலம் காமெடியால் ரசிகர்களை கட்டி போட்டவர் நடிகர் சுருளிராஜன் அவர்கள் ஜனவரி 14ஆம் தேதி 1938ஆம் ஆண்டு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் சங்கரலிங்கமாகும். சுருளி அருவி அருகே இருந்த இவரது குலதெய்வம் சுருளி வேலர் சுவாமி பெயர் இவருக்கு வைக்கப்பட்டது. இவர்கள் வணங்கும் குலசாமியின் பெயர்தான் சுருளி வேலர் என்பது. இவரின் தந்தையார் பெயர் பொன்னையா பிள்ளை. இவர் அந்த ஊரில் உள்ள விவசாய பண்ணையில் கணக்கு பிள்ளையாக வேலை செய்தார். இவரின் தந்தையாரின் இறப்புக்கு பின் மதுரையில் தனது சகோதரர் வீட்டில் இருந்து சிறு தொழிற்சாலையில் வேலை கற்றுக்கொண்டிருந்தார். மதுரையில் வேலை பார்த்து கொண்டே தன்னார்வ நாடகங்களில் நடித்தார். ஆகையால் 1959ஆம் ஆண்டு திரைப்படத்தில் நடிக்கும் ஆசையில் சென்னைக்கு வந்தார். முதலில் கலைஞரின் காகிதப்பூ என்ற நாடகத்தில் தேர்தல் நிதிக்காக நடித்தார். பின்னர் தயாரிப்பாளர் ஜோசப்பின் சிட்டாடல் திரைப்பட கழகத்தால் எடுக்கப்பட்ட இரவும் பகலும் என்ற திரைப்படத்தில் 1965ஆம் ஆண்டு நடித்தார். அப்போதே காதல் படுத்தும் பாடு என்ற படத்திலும் நடித்தார். 1970இல் திருமலை தென்குமரி, 1971இல் ஆதிபராசக்தி என்ற படத்திலும் சென்னை மீனவர் பேச்சு பேசி அனைவரையும் தன் பக்கம் திருப்பினார். 1970ஆம் ஆண்டுகளில் புகழின் உச்சத்தில் இருந்தார். காஜாவின் மாந்தோப்பு கிளியே என்ற படத்தின் மூலம் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகரானார். ஒளி பிறந்தது, மனிதரில் இத்தனை நிறங்களா, முரட்டுக்காலை, ஹிட்லர், உமாநாத், பாலாபிஷேகம், 6லிருந்து 60 வரை, தாய் மீது சத்தியம், பொல்லாதவன், நான் போட்ட சவால் போன்ற பல படங்களிலும் நடித்துள்ளார். இவருக்கு 1981-82ஆம் ஆண்டுக்கான சிறந்த சிரிப்பு நடிகர் பட்டத்தை தமிழக அரசு வழங்கி சிறப்பித்தது. இவர் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக புகழின் உச்சியில் இருந்தபோதே 1980ஆம் ஆண்டு தனது 42வது வயதிலேயே மரணமடைந்தார். இவர் நடித்த பல திரைப்படங்கள் காமெடியில் பெரிதும் பேசப்பட்டன. 1976இலிருந்து இவர் நடிக்க ஆரம்பித்தார். அக்கா, பத்ரகாளி, இன்ஸ்பெக்டர் மனைவி, ஜானகி சபதம், குமார விஜயம், மதன மாளிகை, மேயர் மீனாட்சி, மிட்டாய் மம்மி, நீ இன்றி நான் இல்லை, ஒரே தந்தை, துணைவே துணை, உங்களில் ஒருத்தி, உறவாடும் நெஞ்சம், வாழ்வு என்பக்கம் என்ற படங்கள் 1976இல் இவர் நடித்த திரைப்படங்கள். 1977ஆம் ஆண்டும் அதிகமான படங்களில் நடித்தார். 6 புஷ்பங்கள், ஆட்டுக்கார அலமேலு, அண்ணன் ஒரு கோயில், தீபம், துர்கா தேவி, கேஸ்லைட் மங்கம்மா, இளைய தலைமுறை, மதுர கீதம், முன்னொரு நாள், நீ வாழ வேண்டும், ஓடு விளையாடு தாத்தா, ஒளிமயமான எதிர்காலம், ஒருவனுக்கு ஒருத்தி, பாலாபிஷேகம், பெருமைக்குரியவள், ராசி நல்ல ராசி, சொன்னதை செய்வேன், சொந்தமடி நீ எனக்கு, தூண்டில் மீன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1978ஆம் ஆண்டு 1000 ஜென்மங்கள், அக்னி பிரவேசம், அன்னலட்சுமி, அதைவிட ரகசியம், அவள் தந்த உறவு, பைரவி, சிட்டுக்குருவி, என் கேள்விக்கு என்ன பதில், இவள் ஒரு சீதை, கண்ணாமூச்சி, கண்ணன் ஒரு கைக்குழந்தை, கராத்தே கமலா, மச்சான பாத்திங்களா, மக்கள் குரல், மனிதரில் இத்தனை நிறங்களா, மீனாட்சி குங்குமம், மேல தாளங்கள், ஒரு வீடு ஒரு உலகம், பஞ்சாமிர்தம், பாவத்தின் சம்பளம், ராஜாவுக்கு ஏத்த ராணி, ருத்ர தாண்டவம், சக்கை போடு போடு ராஜா, சங்கர் சலீம் சீமான்,
சொன்னது நீதானா, டாக்ஸி டிரைவர், தாய் மீது சத்தியம், திருக்கல்யாணம், திரிபுர சுந்தரி, உனக்கும் வாழ்வு வரும் போன்ற படங்களிலும் தொடர்ந்து நடித்தார். இவர் சினிமாவில் நடிக்க தொடங்கிய குறுகிய காலத்திலேயே அதிகமான படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். நடிகர் சுருளிராஜன் என்று சொன்னதும் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது அவரது கட்டை குரல். கருப்பு வெள்ளை திரைப்படங்களிலும் சரி, அதன் பிறகான வண்ண திரைப்படங்களிலும் சரி, சுருளிராஜன் என்னும் சூறாவளி நடிகர் நகைச்சுவை மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் வெளுத்து வாங்கிய காலம் உண்டு. சுருளிராஜனின் தனித்துவம் என்பது அவர் ஏற்று நடித்த விளிம்பு நிலை கதாபாத்திரங்கள். தன்னுடைய இயல்பான நடிப்பாலும் அச்சு அசல் நம் அண்டை வீட்டு மனிதர் போன்ற தோற்றத்தாலும் எந்தவித சமரசமும் அற்ற நடிப்பாலும் ரசிகர்களின் மனங்களில் இடம் பிடித்தவர். 1965ஆம் ஆண்டு எங்க வீட்டு பிள்ளை, இரவும் பகலும் போன்ற படங்களில் நடித்தார். அந்த இரவும் பகலும் படத்தில்தான் அவர் அறிமுகமானார். 1966ஆம் ஆண்டு அன்று கண்ட முகம், காதல் படுத்தும் பாடு போன்ற படங்களில் நடித்தார். 1967ஆம் ஆண்டு உயிர் மேல் ஆசை, நான் போன்ற படங்களில் நடித்தார். 1968ஆம் ஆண்டு மூன்றெழுத்து, தேர் திருவிழா, டெல்லி மாப்பிள்ளை போன்ற படங்களிலும், 1969ஆம் ஆண்டு 4 கில்லாடிகள், அஞ்சலி பெட்டி 520, துலாபாரம் போன்ற திரைப்படங்களிலும், 1970இல் திருமலை தென்குமரி என்ற படத்திலும், 1971ஆம் ஆண்டு கண்காட்சி, வீட்டுக்கு ஒரு பிள்ளை, 1972இல் குறத்தி மகன், திருமலை தெய்வம், 1973ஆம் ஆண்டு ராஜபாட் ரங்கத்துறை, ராஜராஜ சோழன் போன்ற திரைப்படங்களிலும், 1974ஆம் ஆண்டு அன்பு தங்கை, தங்கப்பதக்கம் போன்ற திரைப்படங்களிலும், 1975ஆம் ஆண்டு ஆயிரத்தில் ஒருத்தி, அன்பே ஆறுயிரே, அக்கா, பத்ரகாளி, இன்ஸ்பெக்டர் மனைவி, ஜானகி சபதம், குமார விஜயம், மதன மாளிகை, மேயர் மீனாட்சி போன்ற திரைப்படங்களிலும் தொடர்ந்து நடித்தார். திரைத்துறையில் நகைச்சுவை நடிகராக அவர் இருந்தாலும் அவருடைய இளம் வாழ்க்கை மிகவும் துயரமாகவே இருந்தது. சுருளிராஜன் தனது பெற்றோரை ஒருவர் பின் ஒருவராக இழந்ததால் பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டியதாக இருந்தது. மதுரையில் உள்ள தனது அண்ணன் வீட்டுக்கு சென்று அக்கம் பக்கத்தில் உள்ள பட்டறையில் மெக்கானிக்காக பணிபுரிந்து வந்தார். நடிப்பின் மீது ஏற்பட்ட ஆர்வம் அவரை சென்னைக்கு வர வைத்தது. 1980ஆம் ஆண்டு அவர் இறந்திருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கும்போது நடித்த பல திரைப்படங்கள் அவர் இறந்த பிறகு திரைக்கு வந்தன. 1981ஆம் ஆண்டு சத்திய சுந்தரம், ஒரு இரவு ஒரு பார்வை, பெண்ணின் வாழ்க்கை, பெண் மனம் பேசுகிறது, ராம் லக்ஷ்மண், சங்கர்லால், சத்திய சுந்தரம், வாடகை வீடு, வசந்த காலம் போன்ற திரைப்படங்களும், 1982ஆம் ஆண்டு அவள் ஏற்றிய தீபங்கள், ஹிட்லர் உமாநாத், இனிய விளைவா, இரட்டை மனிதன், முறை பொண்ணு, நாயகரின் மகள், நிரந்தரம், ஊருக்கு ஒரு பிள்ளை, பண்ணை உரத்து பாண்டவர்கள், சங்கிலி போன்ற திரைப்படங்களும், 1983ஆம் ஆண்டு அவளொரு காவியம், காஷ்மீர் காதலி, ஒப்பந்தம், சம்சாரம் என்பது வீணை போன்ற திரைப்படங்களும், 1984ஆம் ஆண்டு பிள்ளையார் என்ற திரைப்படங்களும் வெளியில் வந்தன. இளம் வயதிலேயே சினிமாவில் நகைச்சுவை நடிகராக சாதித்த சுருளிராஜன் தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு 10 படங்கள் என தொடர்ந்து பிஸியாக நடித்த நடிகர். எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஷோ, நாகேஷ் என அனைவரிடமும் நடித்தவர். அவரும் மனோரமாவும் இணைந்த ஜோடி அந்த காலத்தில் மிகவும் பேசப்பட்ட நகைச்சுவை ஜோடியாக இருந்தது. அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள். செந்தில் கவுண்டமணி தற்போது இடையில் வந்து சினிமாவில் காமெடி செய்தது போல் அந்த காலத்தில் அவர்கள் இருவரும் சேர்ந்து கணவன் மனைவியாக நடித்த பல படங்கள் காமெடியில் பேசப்பட்டன. செந்தில் கவுண்டமணி காமெடி கூட்டணி சினிமாவுக்குள் வருவதற்கு முன்பு அனைத்து படங்களிலும் காமெடியில் கலக்கியவர் நடிகர்
சுருளிராஜன் என்பது வரலாறு.